பார்த்தீங்கன்னா தெரியுது வட்டுவால் பாலத்துக்கு அருகில் ஒரு வெடிபொருள் காணப்படுகின்றது. இந்த வெள்ளத்தினால் அடித்து வரப்பட்ட வெடிபொருளாக இருக்கலாம். இது புயலுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து மும்முரமாக நடந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சைட்டில் பாருங்கள் கருங்கல்ல போட்டு எப்படி இருக்கினோம் வந்து இந்த சைட்டுக்குள்ளால் க்ரோஸ் பண்ணி தான் வரப்போகுது. இவ்விடத்துல போய்க்க மிகவும் அவதானமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா வெடித்த வடி அப்படி இருக்குது, கவனமாக இருக்கணும். மிகவும் ஒரு அழகான இயற்கையான காட்சியாக இந்த வட்டுவாகல் பாலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த இடத்துல அந்த கன்னி வடி இருக்குது பாருங்க. அது அந்த வெள்ளத்தில் மிதந்து கரை பக்கோ வந்து எப்படி க்ரோஸ் பண்ணுறது பாருங்க வட்டுவாகல் பாலத்தை தான் பாருங்க. இவ்விடம் தான் வந்து பாலத்தில் வந்து உடைப்படுத்தப்பட்ட இடம். பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தில் இருக்கிறோம். பாலத்துக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தின் கரையோட மைன்ஸ் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழை காரணமாக இந்த மைன்ஸ் வந்து கரை ஒதுங்கி இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், போலீஸார் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். ஏனெண்டா வட்டுவால் பாலம் வந்து மும்முரமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு மைன்ஸ் வந்து கரை ஒதுங்கி இருக்கின்றது. இது வந்து என்ன நிலையில் இருக்கும் என்றும் தெரியவில்லை. இவர்கள் வந்து தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் தற்போது வந்து இந்த மைன்ஸை வந்து எடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். ஏனெண்டா இந்த இடத்துல வந்து பேக்கோக்கள் டிப்பர்கள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒருவேளை அது ஒரு ஆபத்தான நிலையில் வந்து முடியலாம். இதில் வேலை செய்கிறவங்களாம் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று கிடக்குதுண்டு தற்பொழுது போலீஸார் வருகை தர உள்ளனர். இதை வந்து மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த மைன்ஸ் வந்து இந்த கரையோட வட்டுவாகல் பாலத்தின் கரையோடு இருக்குது. என்ன சொல்கிறது, கடும் வெள்ளம் காரணமாக அப்படியே கரைக்கி கொண்டு வரப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. தற்பொழுது வந்து போலீஸார் அதை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். என்ன சொல்வது, வட்டுவாகல் பாலத்தின் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பாலமானது என்ன சொல்வது தற்காலிகமாக போடப்பட்ட நிலையில் போக்குவரத்துகள் நடைபெற்று வருகின்றன. இப்படியான பொருட்கள் வந்து உங்கள் கண்ணில் தென்பட்டால் தயவு செய்து அதை தொடுவதையோ எடுப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். போலீஸுக்கு அறிவிப்பது நல்லது. போலீஸார் வந்து அதை கையாலே எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். என்ன சொல்வது, அது ஒரு செயலிழந்த நிலையில் காணப்பட்டிருக்கலாம், என்னென்று தெரியவில்லை. சரி, பார்த்தீங்கன்னா தெரியுது வட்டுவாகல் பாலத்தின் வேலை வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. லெஃப்ட் சைடில் வந்து கொங்கிரீட் கற்கள் அடுக்கி இறுக்கி இருக்கிறத காண முடியும். தற்பொழுது வந்து ரைட் சைட்டிலும் அது போன்ற வேலைகள் வந்து ஆரம்பமாக இருக்கின்றன. பாலம் வந்து இந்த பழைய ரோட்டை வந்து குறுக்கருக்கு தான் வரும் என்று கூறப்படுகின்றது. என்னவென்று தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியுது புயலுக்கு அடுத்த நாள் பாலம் உடைந்த பிறகு வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இன்றைய தினம் வந்து வீடியோ எடுக்கின்றேன். பாலம் என்ன சொல்கிறது தற்காலிகமாக போடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. பஸ்ஸுகள் மற்றது ஏனைய வாகனங்கள் பைக்குகள் அனைத்தும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கின்றன. இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பாலத்தால் செல்லும்போது. ஏனென்றால் இது ஒரு தற்காலிகமாக போடப்பட்டது தான். என்ன சொல்கிறது, மிகவும் கவனமாகவும் அங்கும் இங்கும் பார்த்து வேறு வாகனங்கள் வருகுதா இல்லையா என்று பார்த்து தான் போக வேண்டும். பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த இடத்துல மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சைட் பக்கங்கள் எல்லாம் உடைந்தபடி காணப்படுகின்றன. என்ன சொல்வது, மிகவும் அவதானமாக பயணம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் உடைத்து பாய்ந்த இடம் இவ்விடம் தான். பார்த்தீங்கன்னா தெரியுது என்ன சொல்வது, கருங்கற்கள் சல்லிக்கற்கள் போட்டு இருக்கப்பட்டு தற்பொழுது பாதை வாகனங்கள் போகக்கூடிய நிலைமையில் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை மேற்கொண்ட அனைவருக்கும் என்ன சொல்வது ஒரு நன்றி பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பாலம் போட்டபடியாக என்ன சொல்வது, முல்லைத்தீவு மக்களுக்கோ அல்லது புதுக்குடியிருப்பிலிருந்து முல்லைத்தீவு வரும் மக்களுக்கோ மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது. இல்லை என்றால் தோட்டாவிலவு சுற்றித்தான் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அது ஒரு கூடிய தூரம். அதனால் என்ன சொல்வது, முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பலரின் முயற்சியால் தான் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த பாலம் வந்து என்ன சொல்வது தற்காலிகமாக போடப்பட்டிருக்கின்றது.
அதில் பாருங்க பேக்கை வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணி போகுது பாருங்க அப்படின்னு. தற்பொழுது வந்து முல்லைத்தீவில் ஒரு மிதமான காலநிலையாக காணப்படுகின்றது. மப்பும் வெயிலுமாக நிலவி வருகின்றது. மாலை வேளை மழை பெய்யும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வடகில் பருவக்காற்று ஆரம்பமாக இருக்கின்றது. மாலை நேரம் மழை பெய்யும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை அறிவிப்பு மையங்கள் எதிர்வு கூறியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அங்கங்கே சில இடங்களில் மழை பெய்து வருகின்றன. சில இடங்களில் மழையும் முகில் கூட்டமாக காணப்படுகின்றன. இவ்விடத்தில் பாருங்கள் இந்த பெக்கை வந்து எப்படி வேலை செய்யுதுண்டு. இந்தா என்ன சொல்கிறது, கடலுக்குள்ளே இப்படி என்ன சொல்கிறது, கிடங்கள் அது பள்ளமாக இருக்காண்டு விட்டு விட்டு பார்த்து கருங்கல் அப்படியே போட்டு உருக்கி கொண்டு வருது. ஒரு பக்கம் டிப்பரால் வந்து கொண்டு இருக்கு கருங்கல். அப்படி தான் இப்போ வேலை நடக்குது. இந்தியாவில் என்ன சொல்கிறது, வட்டுவாகல் முல்லைத்தீவிலிருந்து வரைக்குள்ளே லெஃப்ட் சைட் பக்கம் அந்த வேலையை நடைபெற்று கொண்டு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட் பக்கம் வந்து வேலைகள் இப்படியான வேலை வந்து தொடங்கியிருக்குது. இந்தியாவில் லெஃப்ட் சைட் பக்கம் பாருங்க, கருங்கல்ல வந்து எப்படி அடுக்கடுக்காக போட்டு இறுக்கி போட்டுதாண்டு. இந்த பக்க வியூவில் இருந்து பார்க்க ஒரு அழகான காட்சியாக தான் கூட தெரியுது பாருங்க. பஸ் ஒன்று வருது, என்ன சொல்கிறது, அங்கால பைக் ஒன்று வேலை செய்யுது. இந்த பக்கம் வந்து பாருங்க பீச் வேலை இறங்கிக்கொண்டிருக்கணும். நந்திக்கடல் மற்றும் வட்டுவாகல் கடல் நீரேரி கலப்பில் வந்து அந்த பீச் வேலை இறங்கி கொண்டு நிற்கும் அந்த காட்சியை பாருங்க. பார்த்திங்கன்னா தெரியுது, ஒரு இயற்கை சூழ இந்த வட்டுவாகல் பாலத்தடியில் தான் நாங்கள் இப்போ நிற்கின்றோம். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, மிதமான காலநிலை வந்து
ஓகே நண்பர்களே, டித்வா புயலின் பின்னர் வட்டுவாகல் பாலம் உடைந்திருக்கும் காட்சியை நான் எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றியிருந்தேன். இன்றைய தினம் என்ன சொல்வது, இந்த பாலம் வந்து தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டு போக்குவரத்துக்கள் நடைபெற்ற பிறகு இன்றைய தினம் நான் இந்த வீடியோவை பதிவேற்றுகின்றேன். என்ன சொல்வது, இந்த நிலைமை தான் தற்பொழுது வட்டுவாகல் பாலம் இருக்கின்றது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.